அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நார்மலாக்க முடியுமா? எஸ், இந்த மாதிரி அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும்போது தெர் ஆர் சம் சொல்யூஷன். அதை பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80-90% இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். அது வந்து லெட்ஸே அது சர்ஜிக்கல், அதாவது பிளெஃபரோபிளாஸ்டி, லோவர் ஐலிட் பிளெஃபரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க, எனக்கு சர்ஜரி வேண்டாம், சர்ஜரி இல்லாமல் இதை கரெக்ட் பண்ணணும்னு. பட் அவங்களா அதை டிசைட் பண்ணிக்கிறாங்க. வென் அ டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது, டாக்டர் எனக்கு சர்ஜரி வேணாம், சர்ஜரி இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம். பட் த பேஷண்ட் டிசைட்ஸ் அந்த நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன் பண்ணும்போதும் இந்த சர்ஜரி மாதிரி 80-90% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும், ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. இது வந்து எனக்கு நான் எதிர்பார்த்தது கிடைக்கல, இம்ப்ரூவ்மெண்ட்டே வரல, இல்லை எனக்கு சரியாக வரல அப்படின்னு அதுக்கப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. இதோட முக்கிய காரணம் என்னன்னா, உங்களுக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு 4 காரணம் இருக்கலாம். ஒன்று மெலனின் பிக்மெண்டேஷன், இல்லாட்டி ஹீமோசிடன், அதாவது உங்களுக்கு அங்கே லாட் ஆஃப் பிளட், சின்ன வெசல்ஸ்லேருந்து பிளட் கேப்லரி லீக்கேஜ்னால. மூணாவது வந்து ஸ்கின் எக்ஸஸ் ஆகி அதில் சுருங்கி இருக்கிறனால, இல்லை அங்கே வால்யூம் லாஸ் ஆனனால. இது 4ஐயும் கரெக்ட் பண்ணணும்னா சர்ஜரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். நான் சர்ஜிக்கலாக பண்ணணும்னா அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க.